நாளில் உங்களோடு கூட பேசும்படியாய் தேவன் கொடுத்து வரும் வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இது எங்க எழுதப்பட்டிருக்கு? எல்லாரும் நன்றாக தெரியும். எங்க எழுதப்பட்டிருக்குது? மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சைடுல கூட குறிச்சுங்க, இந்த மாதிரி காரியங்களை நீங்க குறிச்சுட்டீங்க, எழுதாயிருக்கும். அது பார்த்தோம் என்றால், பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள பட்டணங்களிலே சிறிய பட்டணம் அல்ல. நீ சிறிய பட்டணமா இல்லை. ஒருவேளை இதை சிறிதாய் நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கேட்கலாம், ஏன் அங்க யூதேயாவில் உள்ள பெத்லகேம், வேற ஏதாவது பெத்லகேம் இருக்கா? யாராவது யாராவது வேற ஏதாவது பெத்லகேம் சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லப்படல. உறுதியா? ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே செபுலோன் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களிலே ஒரு பட்டணத்தின் பெயர் பெத்லகேம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தோம் என்றால் அதனால இந்த ரெண்டுதான் கணக்கு பிடிச்சு எத்தனை பெத்லகேம் இருக்கோ தெரியல. ஆனால் இந்த பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ ஒரு சிறிய பட்டணம் அல்ல. அல்லது உன்னை இன்னைக்கு ஒருவேளை மக்கள் என்ன செய்யலாம்? உதாசீனப்படுத்தி இருக்கலாம். நீ சிறுமை என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அல்லது நீ மக்கள் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாமல் சரி ஒரு தாழ்வு மனப்படம் கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணமே நீ சின்ன பட்டணம் அல்ல. நீ பின்னால ஒரு பெரிய பட்டணமா என்ன செய்ய போகிறாய்? மாற போகிறாய். அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், God has a very special plan for Bethlehem. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய சிறப்பான அந்த ஒரு திட்டத்தை இந்த பெத்லகேம் பட்டணத்திற்கு அவர் வைத்திருக்கிறார். அது சிறிய பட்டணம் அல்ல, உதாசீனப்படுத்தப்படுகிற பட்டணம் அல்ல, அல்லது அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு பட்டணம் அல்ல. அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் நீங்கள் வேதத்தில் பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், சங்கீதங்கள் புத்தகம் 113ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எளியவனை பூமியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. எல்லாருக்கும் நான் ஒன்றும் இல்லை, எனக்கு பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. இல்லை, இனி நான் போய் என்னத்தை செய்ய போறேன்? இனி நான் போய் எந்த இடத்துக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்ல போறேன்? இனி என் மூலமாய் தேவனாம் எப்படி மகிமைப்படும்? அவ்வளவுதான், நான் உடைஞ்ச பாத்திரமாய் இருக்கிறேன், பிரதமாய் இருக்கிறேன். இப்படி ஒருவேளை ஒரு சாதாரணமாய் உங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், I am having a special plan for you. உன்னை உயர்த்துவதற்காக நான் என்ன வச்சிருக்கிறேன்? ஒரு தனி திட்டத்தை வைத்திருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பெத்லகேமை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஒருவேளை உங்களுக்கு அது தாயின் கருவில் அதற்கு முன்பாகவே நம்ம பிரிக்கப்பட்டிருக்கலாம். அப்பொழுது நினைக்கலாம், என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் ஒரு சாதாரண மனிதன். வேதத்திலே பலவரை எப்படி பார்க்கலாம் முடியுமாங்களே. சவுல் சாமுவேலிடத்திலே போகும்பொழுது சொல்லுகிறார், நான் பென்யமீன் கோத்திரம்தான், எல்லா கோத்திரத்திலும் என் கோத்திரம் எப்படியா இருக்கிறது? ஒரு சின்ன கோத்திரமா இருக்கிறது. அப்படியா இருக்கு. அதிலும் என்னுடைய குடும்பம் எப்படியா இருக்கிறது? ஒரு சின்ன குடும்பமா இருக்கிறது. அப்படியே சொல்லுகிறார், நான் ஒரு கழுதையை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். கழுதையை தேடினா ஆண்மைங்கிறது கூட ஒரு நல்ல தொழில். கழுதையை தேடி போறது என்னது? ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கிறேன். என்ன
எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் அப்படியாய் அற்பமாய் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஒரு சிறப்பான பங்கை வைத்திருக்கிறார். நீ ஒரு அற்பமான மனிதன் அல்ல, நீ ஒரு சின்ன குடும்பத்திலே தோன்றினவன் அல்ல, ஒரு ஒதுக்கப்பட்ட குடும்பத்திலே தோன்றினாலும் நீ ஒரு சாதாரணமானவன் அல்ல. God has a special plan for you. ஹalleluya, ஹalleluya. பகவான் சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கென்று தனி திட்டத்தை வைத்திருக்கிறார் சொல்லுங்க. சொல்லுங்களேன், காசா பணமா? ஆண்டவர் உங்களுக்கு என்று. இன்னைக்கு ஒருவேளை நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஆள்பலம் இல்லை, எனக்கு பணபலம் இல்லை, என்ன ஒரு பெரிய குடும்பம் அல்ல, என் குடும்பத்திலே எல்லாரையும் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு சிறியவன் அல்ல, நீ ஒரு சிறிய குடும்பம் அல்ல, நீ வெறும் ஒரு உலகத்தான் அல்ல. நான் உனக்கென்று எப்படியா வைத்திருக்கிறேன்? ஒரு தனி திட்டத்தை வைத்திருக்கிறேன். இந்த பெத்லகேம் உயர்வுபடியாய், இந்த பெத்லகேம் பின்னால பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த பெத்லகேம் சொல்லப்படாத காலங்கள் இருக்குமா? இந்த டிசம்பர் மாதம் இந்த பெத்லகேம் எவ்வளவு சொல்லியிருப்பாங்க. எல்லா பாடல்களையும் பெத்லகேம், எல்லா பாடல்களையும் பெத்லகேம், எல்லா பிரசங்கங்களிலும் பெத்லகேம், எல்லா இடங்களிலும் இந்த பெத்லகேம்ங்கிற வார்த்தை. நீ ஒரு சாதாரண பட்டணம் அல்ல, ஒரு மறைந்திருக்கிற பட்டணம் அல்ல, நீ மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல உலகம் எங்கும் உன் பேர் எப்படி போகிறது? ஒரு பிரசித்தியம் அடைய போகிறது. அதுதான் தேவ திட்டம். என்னைக்குமே தேவனுடைய திட்டம் ஒரு சாதாரணமானது அல்ல பிரியமானவர்களே, ஒரு சாதாரணமானது அல்ல. தேவனுடைய திட்டம் அப்படின்னாவே அது எப்படியா இருக்கிறது? ஒரு பெரிய திட்டமா இருக்கிறது. எல்லாம் வாழ்க்கையிலே நொந்து போய் அவ்வளவுதான், இனி என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ராஜா அரண்மனையை விட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேயின் இருதயம் எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் எத்தனை முறை அழைப்பு போல சொல்றாரு, வேற யாராவது தான் அனுப்புங்கப்பா, நான் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருக்கு எப்படி வைத்திருக்கிறார் ஒரு திட்டம். என்ன ஒரு திட்டம்? சும்மா கொஞ்சம் சந்தோஷப்படுகிறதற்காக அல்ல, மோசேக்கு முன்னும் பின்னும் அவரை போல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லும்படியான ஒரு திட்டத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வரும்போது கரைந்து கொண்டு வந்திருக்கலாம், ஆண்டவரே நான் எதுக்கு சர்ச்சைக்கு போறேன், நான் ரொம்ப ஒரு சின்னது, நான் என்ன பெருசா சாதிச்சிட போறேன். நீ சாதிக்க மாட்டேன், ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு சாதிக்கும்படியார். God has a plan. அல்லேலூயா. உனக்கு தான் அந்த திட்டம், உனக்கு தான் அந்த திட்டம். என்ன கிறிஸ்துமஸ் சும்மா அப்படி போவோம் அப்படி நினைத்து வந்தான்னா உனக்கு தான் திட்டம். இந்த மனுஷன் போய் கேட்போமே, கழுதை எங்க இருக்குன்னு கேட்போமே. அப்படி வந்த அந்த சவுலுக்கு ஆண்டவர் ஒரு சிறப்பான பங்கை வைத்திருந்தார் பிரியமானவர்களே, ஒரு சிறப்பான பங்கை வைத்திருந்தார். நான் எளியவன் தான், நான் பலவீனமானவன் தான், நான் அற்பன் தான் என்ன சொல்லுகிறார்? ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்த எழுந்து பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஒரு நல்லவன் அல்ல, நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் அல்ல, நான் ஒரு பாவியான மனுஷன். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், I am having a special plan for you. உனக்கு ஒரு தனி திட்டம் வச்சிருக்கப்பா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போய் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு அங்கும் இங்கும் பெரிய சபைகள் பெரிய ஊழியர்கள் பெருத்திருக்கிற நேரத்தில் நான் என்னப்பா செஞ்சிட போறேன், நான் என்னப்பா செஞ்சிருக்கேன்? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், having a very special plan for you. உன்னை உயர்த்துவதற்காக, உன் மூலமாய் நாமும் மகிமைப்படுத்துவதற்காக, உன் நாமும் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்ல முடியாது ஒரு ஸ்பெஷல் திட்டங்களை வைத்திருக்கிறார். அதான் பார்க்கிறோம், உன்னுடைய பேரை ஆபிரகாம் யாக்கோபு எப்படியாய் படுத்துகிறது, அதே போல சிறுமையான நிலையிலே தாவீது என்ன சொல்றார், நாமோ சிறுமையும் எளிமையுமானவர். ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன்,
எல்லாரும் போறாங்க, எல்லாரையும் கூட்டி வர்றாங்க. அப்பா ஒருத்தர் மட்டும் கூட்டிட்டு வரல. ஏன்? அவன் இதுக்கெல்லாம் லாயக்கே இல்லை. அவங்க இதுக்கெல்லாம் என்ன இல்லை? லாயக்கே இல்லை. இந்த காரியத்தை செய்வதற்கு லாயக்கு இல்லை. உனக்கு வேத ஞானம் இல்லை, உனக்கு பேசக்கூடிய ஒரு திறமை இல்லை. 10 பேருக்கு முன்பாக நின்று கோர்வையா 4 வார்த்தைகள் பேசுவதற்கு எனக்கு ஒரு காலம் இல்லை. இருக்கலாம், ஆனால் தேவன் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்தும்படியாய். எங்கேயோ அப்படி மறைஞ்சு போய் அவ்வளவுதான் இல்லைங்கிற பேர். இந்த மோசேயை குறித்து நீங்கள் பார்த்தோம், ஒரு பெரிய ஒரு படம் அந்த காலங்களில் எடுத்தாங்க. அதில் ஒரு வசனகர்த்தா எழுதியிருப்பான். இந்த மோசேயை வனாந்தரத்துக்குள்ள அனுப்பும் பொழுது இனி மோசேங்கிற பேர் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் நீங்க பின்னால பாத்தீங்கன்னா அந்த பேர் தான் எகிப்தில் என்ன செய்தது? ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எகிப்தை விட்டு புறமே தள்ளி இனி இந்த மோசேங்கிற பேர் அழிந்து போகட்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் இந்த மோசேக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். திரும்ப 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 மோசே மோசே மோசேன்னா அந்த வருடங்கள் முழுவதுமாய் அந்த எகிப்தில் என்ன செய்தது? ஒலித்தது. ஏன் இப்படி இருக்கு? மோசே. ஏன் இப்படி மாலை? மோசேயின் தேவன். பிரியமானவர்களே, தேவ திட்டம் என்பது ஒரு சாதாரணம் அல்ல, ஒரு சாதாரணம் அல்ல. இந்த பெத்லகேம் இனி சாதாரணமான பட்டணம் அல்ல. உன் பெயர் உலகம் எங்கும் என்ன செய்ய போகிறது? ஒலிக்க போகிறது. அல்லேலூயா. உலகம் எங்கும் உன் பேர் என்ன செய்யப்பட போகிறது? ஒலிக்கப்பட போகிறது. உன் பேரை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? பெருமைப்படுத்த போகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். ஏனென்றால் அது உன்னால் அல்ல, ஒரு திட்டம் வைத்திருக்கிற தேவனாலே எல்லாம். அல்லேலூயா. விசுவாசிப்பதே தேவன் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். I was not having a good name. திருமங்கலம் டவுன், அந்த நாட்டிலே திருமங்கலம் டவுன்ல நமக்கு ஒரு பெரிய பேர் இல்லை, குடும்பத்துக்கு ஒரு பெரிய பேர் இல்லை. இல்ல அப்படிதான் இருக்கும். வேத அறிவு இல்லை, வேத ஞானம் இல்லை, ஜெபிக்க தெரியாது, ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆனால் எனக்கு தேவன் என்ன வைத்திருந்தார்? a special plan. அல்லேலூயா. அவருடைய ஏற்ற வேளையிலே தேவன் அந்த திட்டத்தை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க, சின்ன வயசுல இருந்து ஒரு விதாரம் சொல்லலாம், ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும். காரணம், ஒரு மனிதன் உயர்ந்திருக்கிறது எப்படி என்றால், God has a plan. தேவன் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்றால், ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னோடு கூட ஞானஸ்தானத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். சவுலே, நீ சிறுமைப்பட்டவன் அல்ல. தாவீதே, நீ சிறுமைப்பட்டவன் அல்ல, நீ சின்னவன் அல்ல, நீ சின்னவன் அல்ல. தேவன் உனக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு திட்டம் தேவன் உனக்கு என்று வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் என்ன செய்யாது? தடைப்படாது. ஓபேதேதோமின் வீடு சிறிய வீடாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாட்களில் என்னாச்சு? ஒரு பெரிய காரியம் அங்கே நடந்தது. ஒரு 3 குறிப்புகளை மட்டும் நான் புரிய சொல்றேன். அதை குறிப்புகளை பார்த்துட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்குள்ளாய் போவோம். ரியல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எப்ப தான் இருக்கு? ரியல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எப்ப இருக்கு? எப்போ வச்சிருக்கீங்க ரியல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்? உள்ள எப்போ வச்சிருக்கீங்க? எப்போ வச்சிருக்கோம்? மத்தியானமே வச்சிருக்கோம். எப்போ வச்சிருக்கிறோம்? மத்தியானம் வச்சிருக்கிறோம். அதனால் அந்த விருது என்ன செய்வோம்? ஆனால் அந்த நாட்டிலே இவங்க காலையிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். காலையில் தான் மட்டன் சிக்கன் தான் எல்லாம் அப்படிதான். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது ஒரு முறை சகோதரர் அன்புநாதன் அவர்கள் அங்கே
அமெரிக்கா தேசத்திலே அந்த கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் வாரத்தை நவம்பரில் கொண்டாடுறதை குறித்து சொன்னார். நான் ஆச்சரியமா இருந்தேன். தெருவுக்கும் மட்டும்தான். அதான் அவர் சொன்னாரு, அந்த கிறிஸ்துமஸ் ஆரம்ப காலத்துல எல்லா இடத்துலையும் எல்லாம் விற்பாங்களாம். அது ஸ்பெஷலானது. இந்த வீட்டில் சொல்லுங்க, உங்க வீட்டில் வான்கோழி பிரியாணி வச்சுருக்கீங்களா? இல்லை. நம்மளாம் என்ன கிறிஸ்துமஸ் பண்றோம் சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் அந்த நாடு முழுக்க என்ன இருக்குமா நீங்க வான்கோழி பிரியாணி. வான்கோழி தான் ஸ்பெஷல். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. வான்கோழி ஒரு வீட்டில் பிரியாணிங்கிற ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவங்க, ஒரு ஸ்பெஷலாக உள்ளவங்க. நான் கிறிஸ்துமஸ் காலங்களில் நான் முன்பு இருந்த இடத்துல வேறு மாநிலத்தில் திருமணமான புதுசில் எல்லாருக்கும் தெரியும் நான் நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லி அவருடைய சொந்தக்காரர்கள் ஒரு வீட்டுல கூட என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வான்கோழி எடுப்பாங்க. அவங்க ஸ்பெஷலாக எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க பார்க்குறோம் அந்த ஸ்பெஷல் அப்பதான் கொண்டாட்டம். அதனால சீக்கிரமா அந்த கொண்டாடுறதுக்குள்ள கடந்து செல்லலாம். இந்த சிறிய பட்டணமே இது எப்படி ஒரு பெரிய பட்டணமாகும்? ஒரு சிறிய ஒரு சவுல் எப்படி ஒரு பெரியவனாய் மாறுவான்? ஒரு ஆடுகளின் உதாசீனப்படுத்தி கொண்டிருந்த ஒரு தாவீது எப்படி பெரியவனாவனா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் பார்க்கணும். இந்த பெத்லகேம்ங்கிற பட்டணம் ஒரு பெரிய பட்டணமாய் மாறிற்று. பிரியமானவர்களே, ஒரு பெரிய பட்டணமாய் மாறிற்று. எப்படி மாறிற்று என்றால் அது இயேசு பிறந்த ஒரு பட்டணமாய் இருந்தது. ஒரு சின்னவன் தான் நீ, ஒரு அற்பமா எண்ணப்பட்டவன் தான். ஒருவேளை ஒரு சின்ன ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்கும். நீ ஒரு பெரியவனாய் மாறணும்னா அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு இடம் கொடுத்த பெத்லகேம். அல்லேலூயா. இயேசுவுக்கு இடம் கொடுத்த பெத்லகேம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறுகிறது. பெரிய ஒரு பட்டணமாய் மாறுகிறது. எப்படி மாறுகிறதுனா உயர்ந்த ஒரு பட்டணமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம். நீ உயர்வுபடியாய், நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் உனக்கென்று ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். வைத்திருப்பார்னா சொல்றதில்லை, நீங்க என்ன சொல்லணும், எனக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் உயர்வுபடியாய் இயேசு எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமா நீங்க உயர்வீங்க. நீங்க சேவனை காரியம் அவருக்கு இடம் கொடுங்க. அவருக்கு உங்க இதயத்தில் என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல நிறைய டிராமாஸ் அதெல்லாம் யூடியூப்ல வந்திருக்கு. அதுல பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கிற பெத்லகேம் உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்திருக்கிற பெத்லகேம் உயர்ந்திருக்கும். கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு இடம் கொடுத்த சவுல் உயர்ந்திருந்தான். ஒரு ராஜாவாய் மாறினான். இயேசுவை என் இருதயத்திற்குள்ளே வாங்க, நீங்க தான் எனக்கு ஆண்டவர் உன் இருதயத்தை திறந்து தந்தா போதும். உனக்குன்னு தேவன் வைத்திருக்கிற திட்டம், நீ உயரும்படியாய், நீ பெருகும்படியாய், உன் பேர் பெருமைப்படும்படியாய் ஒரு திட்டத்தை இயேசு உனக்குன்னு வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும்னா வசனம் சொல்கிறது, வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள என்ன செய்வேன், பிரவேசித்து அவனோடு கூட போச்சனம் பண்ணுவேன். அல்லேலூயா. பார்க்கிறோம், தேவனுக்கு இடம் கொடுக்கிற ஒரு பெத்லகேமாய் நீங்க மாறும் பொழுது உங்களுக்கு தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அது நிறைவேறும். தேவனுக்கு முதல்ல ஒரு சின்ன இடத்தை தான் ஒரு மனிதன் கொடுக்கிறான். பிரியமானவனே, தனக்குன்னு இருக்கிற ஒரு காரியத்தை தேவனுக்கு நினைச்சாங்க, விட்டு கொடுக்கிறாங்க. தேவனுக்கு எங்க வீட்டில் ஒரு இடம், தேவனுக்கு உங்க வீட்டிலே ஒரு என்ன இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அதான் ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து உங்க வீட்டில் 2 நாள் உங்க வீட்டில் நான் தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வைத்துக்கொண்டு இன்னைக்கு தெரிந்த ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிற சகோதரர் மோகன் சிலாசர்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி உங்க பேருனா எனக்கு வந்துருக்கு, நான் உங்க வீட்டில் வந்து ஒரு 2 நாள் தங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வைத்துக்கோங்க, உங்க வீட்டில் நீங்க செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, செல்ல சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க, டிவி போடுறீங்க அப்படின்னா அவர் வந்த இந்த 2 நாளும் நீங்க எதை செய்வீங்களா? வீட்டில் தங்கி இருக்க 2 நாள் செய்வீங்களா? செய்வீங்களா? செய்ய மாட்டேன். அவருக்கு பிரியமாய் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு முதலாவது இடம் கொடுக்கும் வாழ்வில்னா தேவன் விரும்பாத காரியங்களை அகற்றிவிட்டு
அதை தூய்மைப்படுத்திட்டு அவருக்கு ஒரு இடத்தை செய்ய உங்கள் இருதயத்தில் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு வருகிற ஆண்டு அது நிறைவேற போகிறதற்காக தேவனை துதிப்போம். ஆண்டவரே, நான் ஒரு சிறிய மனிதன் அல்ல, நான் ஒரு சிறிய குடும்பம் அல்ல, நான் ஒண்ணுமே என் கையில ஆசீர்வாதமே இல்லாத குடும்பம் அல்ல, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறப் போகிறேன். ஏனென்றால் அதுதான் உன்னுடைய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன், மாறாக்காமல் என்ன செய்வீங்க? தலையாவீங்க, தலையாவீங்க. அதான் வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். இந்த தேவன் நம்மிலே கிரியை செய்யும்படியாய் நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்மிலே கிரியை செய்யும்படியாய் நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து விட்டு நம்ம சுயமாகவே சில காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்றால் தேவ திட்டம் நம்முடைய வாழ்வில் என்ன செய்யாது? நிறைவேறாது. நிறைவேறுகிறது கடினமாக இருக்கும். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் வந்தார். கூட யாரு வந்தாரு? லோத். எதற்காக வந்தார்? இந்த ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதிக்க போகிறார். அப்ப நானும் அந்த ஆசீர்வாதத்தில் என்ன செய்யணும்? பங்கெடுக்க வேண்டும் என்று என்ன செய்தார்? அவரும் கூட வந்தார். அப்ப அவரும் இயேசு ஆண்டவருக்கு என்ன செய்தார்? இடம் கொடுத்தார். ஆனால் தொடர்ந்து ஆண்டவர்களை இருக்கவில்லை. ஆண்டவர் அவர்களை கிரியை செய்யும்படியாய் அவர் தன்னை என்ன செய்யல? விட்டுக் கொடுக்கல. கூட தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு விட்டுக் கொடுத்தார். சபதத்தோடு கூட தகராறு பண்ணாரு. யாரோ சொன்ன காரியத்தை கேட்டு ஆபிரகாமோடு கூட தகராறு பண்ணாரு. தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு நடந்தார். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களிலே கிரியை செய்யணும்னா நீங்க அவருக்கு விட்டுக் கொடுக்கணும். முதல்ல அவருக்கு இடம் கொடுக்கணும். இரண்டாவது அவர் கிரியை செய்யும்படியா நீங்க என்ன செய்யணும்? விட்டுக் கொடுக்க வேண்டும். இந்த நமக்கு நன்றாய் தெரியும். இந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ராஜாவை தெரிந்து கொண்டார். இந்த தாவீதை விட்டுக் கொடுத்தார். ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு சவுல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கார், நான் ஒரே படம் போட்டு ராஜாவாக்குறது அல்ல, என் சுயம் அல்ல. யாரும் ஆசீர்வதிக்கணும்? தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும் நம்பினார். தேவன் கிரியை செய்யும்படியாய் இடம் கொடுங்க. இடம் கொடுத்தான். நீங்க பெத்லகேமை போல உங்கள் பேரை அநேகர் சொல்லுவாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அப்ப ஆண்டவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அதற்கு அல்லாஹ்வுடைய திட்டமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அதற்கு தான் பார்க்கிறோம். இடம் கொடுங்கள், இடம் கொடுங்க. இயேசுவுக்கு இடம் கொடுங்க உங்க இருதயத்துல. நீ அவர் உங்களை ஆளட்டும். அவருக்காக உங்கள் இருதயத்தை இன்னொரு நாள் எல்லாமே பையன் பார்க்கலாம். இரண்டாவது காரியம் பார்த்தோம். அந்த ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய், கிரியை செய்யும்படியாய் நீங்க என்ன செய்துங்க? அமர்ந்துருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னென்னலாம் நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நான் நிந்தையா இருக்கிறேன்னு சொல்லி அந்த சகோதரி அப்படியாய் நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்க? ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய், என்னால முடியாது, நீங்க எனக்கு ஏதாவது செய்ய. ஆண்டவர் கிரியை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்கதான் சொன்னாங்க, எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து தேவன் என்ன செய்கிறார்? கண்மலையின் மேல் உயர்த்துகிறான். நீ சாதாரணமா இருக்கிறாய், உன்னை உயர்த்துவதுதான் தேவன் திட்டமாக இருக்கிறது. இது உன் பர்ஸ் காலியா இருக்கலாம், உன் பேங்க் பேலன்ஸ் காலியா இருக்கலாம், ஆனால் உன்னை ஆசீர்வதிப்பதுதான் தேவ திட்டம். நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதிக்கிறவர். அவருக்கு இடம் கொடுங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே முடியாதம்மா, நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவனிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க. மூன்றாவது காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல்
1 சாமுவேல் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா அழைக்கிறாங்க தாவீது வந்தவுடன் ஆண்டவர் சொல்றார், இவனை அபிஷேகம் பண்ணு. தேவ அபிஷேகத்தை பெறுகிறதற்கு விட்டு கொடுங்க, தேவ அபிஷேகத்தை பெறுவதற்கு இடம் கொடுங்க. இந்த அபிஷேகத்தை எப்படி பெற முடியும்? தொடர்ந்து இயேசுவிலே நீங்க காணப்பட வேண்டும், தொடர்ந்து தேவ பிரசன்னத்திலே நீங்க காணப்பட வேண்டும், தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்விலே எனக்கு ஒரு வளர்ச்சி இருக்குன்னு நீங்க நினைக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது தேவ அபிஷேகம் உங்கள் மேல வரும். இந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யும்? உயர்த்தும். இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? உயர்த்தும். ஏன்னா இந்த அபிஷேகம் என்பது தேவன் வந்து உங்களிலே வாசம் பண்ணுகிற ஒரு காரியமா இருக்கும். தேவனுக்கு இடம் கொடுத்தீங்க, தேவன் கிரியை செய்யும் சொல்லி காத்திருந்தீங்க, அவர் உங்களோடு கூட என்றென்றும் தங்கி இருக்கும்படியாய் அப்படி விட்டு கொடுங்க. பவுல் சொல்கிறார், ஆண்டவரே இனி நான் அல்ல, என்னது நீங்க தான் என்னிலே பிழைத்திருக்கிறீங்க. அவர் விட்டு கொடுத்தான் பிரியமானவர்களே. அதான் பார்த்தோம் என்றால் யோசேப்பு பார்த்து சொல்கிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம், மறைந்திருந்த தானியேல். அவர் ராஜா சொல்கிறார், உன்னுடைய ராஜ்யத்திலே தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நேபுகாத்நேச்சர் சொன்னார், தேவ ஆவியை பெற்ற இவரை போல ஒருத்தர் உண்டோ? தேவனுக்கு இடம் கொடுங்க, தேவன் கிரியை செய்ய ஒப்பு கொடுங்க. தேவன் நம்மிலே என்றென்றும் தங்கி இருக்கும்படியாய் பூர்ணமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. சிறிய பட்டணம் நினைக்கிற நீங்க உயர்த்தப்படுவீங்க, சிறிய குடும்பம் நினைக்கிற நீங்க உயர்த்தப்படுவீங்க. நான் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி நினைக்கிற உங்களை தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீ சிறியவன் அல்ல, நீ ஒதுக்கப்பட்டவன் அல்ல, ஆண்டவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீ உயரும்படியாய், நீ பெருகும்படியாய், நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், உன் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு இடம் கொடு, அவர் கிரியை செய்ய ஒப்பு கொடு, அவர் உன்னிலே தங்கி இருக்கும்படியாய் வளர். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவான். எல்லாரும் தேவன் நோக்கி பார்ப்போம். எங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிற அன்பின் தகப்பனே சொல்கிறார், எங்களை உயர்த்த நினைக்கிற அன்பின் ஆண்டவரே நன்றி. எங்க கூட இருக்க விரும்புகிற தேவனே நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நன்றி. நான் சிறியவனாய் இருக்கிறேன், ஆசீர்வாதம் இல்லாதவனாய் இருக்கிறேன், எதிர்காலம்னா எனக்கு ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. சாமி, நீ ஆசீர்வதிக்கிறது என்பதை இந்த நாளிலே உயர்ந்து உணர்ந்திருக்கிறேன். எனக்குன்னு நீங்க ஒரு திட்டம் வைத்திருப்பதற்காக நன்றி. எனக்குன்னு நீங்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய நீங்க ஒரு திட்டம் வைத்திருப்பதற்காக நன்றி. கொஞ்சம் ஆண்டவருடைய சோதனை, ஆண்டவரே எனக்கென்று நீங்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க, என்னை உயர்த்தும்படியாய் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க, நன்றி. என் பேரை பெருமைப்படுத்தும்படியாய் நீங்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க, நன்றி. ஆண்டவரே என்னை அழைத்த நோக்கம்னு ஒன்று வைத்திருக்கிறீங்க, நன்றி. ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணிய ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீங்க, நன்றி. என் வாழ்க்கையை நான் வெறுமை அல்ல அம்மா, ஆண்டவரே நான் ஒதுக்கப்பட்டவன் அல்ல சுவாமி. ஆண்டவரே தேவன் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாத திட்டத்தை எனக்கென்று வைத்திருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அம்மா. நீங்க எங்களை கிரியை செய்ய போறீங்க, நான் உயர்வுபடியாக நீங்க எங்களை கிரியை செய்ய போறீங்க சுவாமி. எனக்கென்று நீங்க ஒரு பங்கை வைத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கென்று ஒரு சிறப்பான திட்டத்தை வைத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எனக்கென்று ஆசீர்வாதமான ஒரு பாதையை நீங்க வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அம்மா. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்க போறீங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திட்டங்கள் எங்கள் வாழ்விலே ஆண்டவரை நிறைவேறும்படியாக இந்த நாளிலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் சாமி. ஆண்டவரே நன்றி சாமி. என்னுடைய ஆண்டவரை கையின் பிரயாசங்கள் அல்ல, ஆண்டவர் உம்முடைய கரனை உயர்த்த போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த பெத்லகேமிலே நல்ல இடத்திலும் கேட்கும்படியாக செய்த தேவர் ஆண்டவர்
ஆண்டவரே என் பேரை நீர் பெருமைப்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் ஆசீர்வாதமாய் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தேவனே, நன்றி தேவனே. பெத்லகேம் பட்டணத்தை போல சிறிய பட்டணமாய் இருந்தாலும் அதன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறார். அது பெரிய ஆசீர்வாதமான இடமாய், தேவ தூதர்கள் வந்து தங்குகிற இடமாய், தேவ பிரசன்னம் இருக்கும் இடமாய் கர்த்தரை மாற்றி இருக்கிறார். என்னையும் மாற்றுவார். இன்னைக்கு ஒப்புக்கொடு. நீ சிறியவன் அல்ல, நீ எளியவன் அல்ல. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு முதலாதவனாய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த உலகம் கர்த்தருடைய செய்ய இவர்களை வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுங்க. இவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை ஊற்றணும் நினைத்திருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் ஊற்றுங்களப்பா. ஆண்டவரே, ஜெப வேலைகளை மனநாளுடைய இயேசுவே கூப்பிடுகிற நேரமெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகிற ஒரு வேலையா இருக்க கர்த்தர் இயேசு உதவி செய்யலாம். நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் சிறியவன் அல்ல, எளியவன் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யாக்கோபாய் இருக்கிறேன். தேவனால் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடப் போகிற யாக்கோபாய் இருக்கிறேன். தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற மோசேயாய் இருக்கிறேன். தேவனை துதிக்கும்படியாய் எழுந்து நின்ற தாவீதை போல இருக்கிறேன். அப்பா, தேவனுடைய ஒவ்வொருவருக்கு செய்ய அந்த ஒருவருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. ஒவ்வொரு மேலும் வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற பங்கை அவர்களுக்கு தாங்க. ஒவ்வொருவருக்கு என்றும் ஆண்டவரை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் வந்து தங்கி பெருகுவதாக கர்த்தருடைய செய்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. We wish you all a Merry Christmas.